என்ன எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க. நீ என்ன பேசுறது? தமிழ் பேசுறேன். அது இருக்கட்டும், இங்க ஒரு பொம்பளை வந்தாளா? பொம்பளையா இங்க வர்றா? இங்க இல்லாத பொம்பளை ஆம்பளையா? அதானே. டேய், இந்த கும்பல்ல தான் எங்காவது இருக்கணும், நல்லா தேடி பாருங்க. டேய், உள்ள என்ன? உள்ள பான் சட்டி குயிப்பான இருக்குது. டேய், மரியாதையா சொல்லு, தோலை உரிச்சு போடுவேன். உள்ள யார் இருக்கா? ராணி. எங்க கூடுத்துறாணி இருக்கா? கூடுத்துறாணியா? வெளியே வர சொல்லு. எதுக்கு? வெளியே வர சொல்லு. அது வரமாட்டாங்க அவங்க. யாருக்கு விட்டீனியா? என்னென்ன மோஜ வரணியா? சொல்ல கொடுத்த என்ன உத்தரம்? இது என்ன பைத்தியங்களா? பாட்டு நீ என்ன பாட்டு? நீ என்ன பாஷை பேசுற? அப்படி வாட்சி பாக்குறாரு. நோட்டியா என்ன உத்தரம்? ஒரே தலைவலியா இருக்க. என்ன ஆசாமியா இங்க இல்லைங்க? ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வந்தாலும் வருவா. நான் கட் போட்டு கூப்பிடுறேன். ஜாக்கிரதை. எல்லாம் வாங்க. அது பொண்ணு இந்த மோக்கரைக்கு எங்க கடைக்கு போகுது, கடைக்கு மட்டும் தோல் போடும். அப்பாடா, எல்லா பயலும் தொலைஞ்சான். ஏமா நீங்க இப்படி தனியா புறப்பட்டு வந்தீங்க? அதெல்லாம் போயாச்சு. அந்த பாஷை வேணாம், நம்ம சொந்த பாஷைக்கு வந்து விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன். சரி. நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ, இது போதுமே இந்த காலத்துல. ஐயோ, கோபமா வருத்தமா? வர சொல்லி விட்டு ஏமாற்றினால் கோபம் வராதா? அன்று நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். நான் அல்லவா காத்திருந்தேன், நீ வரவில்லை. நீங்கள் தான் வரவில்லை. சரி, இருவர் பேரிலும் தவறுதான். அது இருக்கட்டும் மாயா, மறுபடியும் அதே இடத்தில் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்கிறேன். தவறு விடாதே. நீங்கள்? நிச்சயமாக தவற மாட்டேன். வரட்டுமா? கும்பிடுறேன் சாமி. ஓ, வாமா. என்ன செய்தி? இவங்க யாரு? ராத்திரி இவங்க தப்பிச்சது தம்பராம் புண்ணியம் ஆயிடுச்சுங்க. முரட்டு பசங்க கையில சிக்கி இருப்பாங்க. நல்ல வேளை எங்க கூட்டத்தோட வந்து சேர்ந்துட்டாங்க. யார் அந்த முரடர்கள்? அவங்க யாரா இருந்தா என்ன, இவங்க தப்பிச்சுட்டாங்க. எங்க கூட்டத்தோட இருந்தா இன்னும் ஏதாவது ஆபத்து வந்து சேருமோன்னு இங்க கூட்டு வந்தேன். இங்கே ஒரு ஆபத்தும் வராது, பயப்படாமல் சொல்லு. நீ யாரம்மா? நான் சித்திரபுரி. ஓ, சித்திரபுரி பிரஜா? இல்லை, சித்திரபுரி ராணி லலிதாங்கி. சித்திரபுரி ராணியா? அம்மாடியோ, எங்களுக்கு அப்பவே தெரியாம போச்சு. இது எங்க அக்கா கிட்ட சொல்றேன். ராணி லலிதாங்கி காட்டுக்கு வர காரணம்? அதுவும் தனியாக? சுவாமி சொல்லம்மா, தயங்காமல் சொல். ஏய்யா, ராத்திரி எப்படி நல்லா இருந்துச்சா? என்னங்க, வெறும் புளி குழம்புங்க, தொட்டுக்குற கூட ஒண்ணும் இல்ல. அட, புளி குழம்பு? நான் சோத்தையா கேட்டேன். ராத்திரி நாடகம் நடிச்சேனே, அது எப்படின்னு கேட்டேன். எந்த ஊர்லங்க? குன்னக்குடியில.
ஐயோ இவன் சோத்தண்டா போல இருக்கு. ஏன் உயிரை வாங்குறான்? அதல்ல, 4 தடியனுங்க வந்தானுங்களே, அவனுங்க மூஞ்சில கரிய பூசி அனுப்புனேன் இல்ல, அந்த நடிப்பு எப்படின்னு கேட்டேன். ஐயே, அது நடிப்பா? 4 படி உப்பு. ஓஹோ, 4 படி உப்பு கொண்டாந்து இருக்கிறியா? 2 படி உப்பு இவன் வாயில கொட்டி தண்ணிய ஊத்து. ராத்திரி புளி குழம்ப குடிச்சிட்டு இதுவரையில உளறான், இன்னமும் உளருவான் போல இருக்கு. இந்த பாரு, ராத்திரி இங்க வந்தாங்களே, அவங்க நடிச்சதுதான் நடிப்பு. அப்புறம் அவங்க யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே, நல்லா தெரியுமே. என்ன ராத்திரி வந்தவங்கள இதுவரையிலும் தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நம்ம என்ன மனுஷனா? அப்ப யார் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க அம்மாவுக்கு பொண்ணு. அவங்க ராணி அம்மா. என்னது? சித்திரபுரி ராணி அம்மா. பாரியா, சித்திரபுரி ராணி. நீ புளி குழம்பாச்சுத. சித்திரபுரி ராணி அம்மாளே இவ்வளவு லட்சணமா இருந்தா உங்க குழந்தை என்ன லட்சணமா இருக்கணும்? ஐயோ, அட சொல்ல சாம்பிராணி. சித்திரபுரிக்கே ராணி. சித்திரபுரிக்கே ராணியா? அப்படி சொல்லு. அது சரி, அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? நான் நினைக்கிறேன் கையில தகர கோவலை வச்சிருந்தாங்க, ஆட்டுப்பால் வாங்க வந்திருப்பாங்க. அவங்க ஆட்டு பால் வாங்க வரல, மாட்டு பாலும் வாங்க வரல. பின்ன எதுக்கு வந்தாங்களா சொல்ல? எதுக்கு வந்தாங்களோ? ஒருவேளை நம்ம சாமியார்கிட்ட இந்நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்படியும் அவரை அடைவது என்று விரதம் கொண்டிருக்கிறேன். என் விரதம் முடியாமல் நாடு திரும்ப மாட்டேன் என்று சபதம் கூட செய்திருக்கிறேன். அடுத்து முயன்றாலும் ஆக நாளன்று எடுத்த கருமங்களாக நீ என் ஆசிரமத்திலேயே தங்கியிரு. உனது விரதம் நிறைவேறும் காலம் வரும். சுவாமி, தாங்கள் செய்யும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இது என் கடமை. நான் செய்வது உனக்கு மட்டும் உதவியல்ல, அழகேசனுக்கும் அழகாபுரிக்கும் நான் செய்ய வேண்டிய நன்மை. கவலைப்படாமல் இரு. சந்தேகப்படாதீங்க அம்மா, நான் சொல்றத நம்புங்க. உங்க மகாராணி அம்மா சந்தோஷமா சாமியார் ஆசிரமத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமாம்மா, அவங்க சொல்லித்தானே நான் உங்களை தேடி வந்தேன். இவங்கதான் மந்திரிமாளா? இவங்களுக்காக தானே ராணிமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பின்ன இருக்காதா? வாங்கம்மா, சீக்கிரம் ஆசிரமத்துக்கு போகும். ஆமாமா, வாங்க வாங்க. எப்படி சமாளிக்க முடியும்? ராணியை பார்க்க வேண்டும் என்பவர்களுக்கு என்ன சொல்வது? என்ன சொல்வது? ராணியை பார்க்க இயலாது என்று சொல்ல வேண்டியதுதான். எத்தனை நாளுக்கு அப்படி சொல்லி சமாளிக்க முடியும்? நான் சொல்வது போல் செய். இதனால் யாவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், சித்திரபுரி மகாராணி 2 மண்டலங்கள், அதாவது 90 நாட்கள் மௌனவிரதம் அனுஷ்டிக்க போவதால் பொதுமக்களை பார்க்க மாட்டார்கள், பொது கூட்டங்களிலோ அல்லது அரசாங்க அலுவல்களிலோ கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று நாடெங்கும் பறைசாற்றி விடு. சரி. அரண்மனைக்குள்ளே கூட நம்மை தவிர இந்த விஷயம் வேற எவருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. சரி. பவளா, நீ இங்கேயா இருக்கிற? அம்மா, நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ ஐயோ, நான் ஒண்ணு என்ன சொன்னேன்? நான் பெரிய வளையல சொன்னேன். ஆமா, அவ எங்க? அவ பெரியவ ஆசிரமத்துக்கு போயிருப்பா. என்னது ஆசிரமம்? ஏன் அந்த சிரமத்தை இவ எடுத்துக்கிட்டா? அவனும் சிரமம் எடுத்துக்கல. சாமியாரு ராணி அம்மாவுக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறாரு, அதபாக போயிருப்பா. சாமியாரெல்லாம் நாட்டியம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ, சாமியார் நாட்டியம் ஆடல, நம்ம ராணி அம்மாவுக்கு சாமியாரு நாட்டியம் கத்து கொடுக்கறாரு. அப்படியா அது கதை? ஆமா, அது இருக்கட்டும். இந்த நாட்டியம் ஆடுற தொழில் இருக்கே, இது நமக்கு தான் சொந்தம் இல்லையா? அது வயிற்று பொழப்பு. இந்த ராணி அம்மா எதுக்கு நாட்டியம் கத்துக்கிறாங்க? அது என்னமோ பெரிய இடத்து பொல்லாப்பு, நமக்கு என்னத்துக்கு? தத்தை யாத்தையும் தத்தா கெடுதகதாம் கீதாம் கெடுதகதை தத்தை கிடுதகதாம் தாம் தரிகிடுதகதை தை தரிகிடுதகதாம் தாம் தரிகிடுதகதை தை தரிகிடுதகதாம் திதாம் தரிகிடுதகதை ததை தரிகிடுதகதாகதஜும் சரிதா ததகதஜும் சரிதை தரிங்கினதும் தகதரிங்கினதும் தகதிகதரிங்கினதும் தாதிதானி தோங்கதீரனா நாதிதத்தின் தன
தனதீரனா நாதிருதானி தோந்ததீரனா நாதிருததி 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 தனதீரனா நாதிருதானி தோந்ததீரனா நாதிருதானி தோன்றதானி தானும் தனதீரனா நாதிருதித்திலானா தனதீரனா தீரனா தித்தில்லானதீரனா தீரனா தாம் கிருதம் தாம் கிருதம் தாம் கிருதம் ததி தனதீரனா 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 முகில் கண்டு கலாபம் ஆடுதே கனகருங்குயில் பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுதே இன்பக் கனிவாயிட கவி பாடிட கலையோடினி உறவாடிட காதலனை இன்று தேடுதே அவர் சோதனையால் மனம் வாடுதே காதலனை இன்று தேடுதே அவர் சோதனையால் மனம் வாடுதே இன்பக்கான கருங்குயில் பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுதே இன்பக்கான கருங்குயில் பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுதே அமுத நிலையில் குமுத மலரும் மலையும் சமயம் நிலையும் மாறி ஆவலை மீறுது அன்னமே எந்தன் காவலை மீறுது எண்ணமே ஆவலை மீறுது அன்னமே எந்தன் காவலை மீறுது எண்ணமே ஜதி மேளமும் தய பாவமும் ஜதி மேளமும் லய பாவமும் சுகமேவும் இசையுடன் தான் கலந்தே இன்ப கன கருங்குயில் பாடுதே முகில் கண்டு கலாபமும் ஆடுதே. பௌர்ணமியும் திருவாதிரையும் கூடும் நாள், கலைந்தெய்வம் நடராஜ பெருமான் தில்லையில் தாண்டவமாடிய நன்னாள், நம் நாட்டு விழாவுக்கு பொருத்தமான நாள். என்றைக்கு வருகிறது சுவாமி? இன்றைக்கு 15ஆம் நாள் குருவாரம். இதோ அரசரே வந்து விட்டார். அழகேஷா, இன்றைக்கு 15ஆம் நாள் குருவாரம், விழா கொண்டாடலாம் என்று யோசிக்கிறோம். விழாவில் விளையும் இன்பம். விழாவா? எதற்கம்மா? வீரப்போட்டி விழா நடத்தினார் தந்தை. விளைவு என்ன ஆயிற்று? அந்த நினைவு இப்போது ஏன்? அழகேஷா, வீரப்போட்டி வேண்டாம், கலை விழா நடத்துவோம். கலை விழா வெறும் ஆடம்பரம். எனக்கு விருப்பமில்லை சுவாமி. உனக்கு விருப்பமில்லாது இருக்கலாம். அரசன் ஆண்டியானால் நாடு முழுதும் ஆண்டிகளாகி விட வேண்டுமா? கலைகளும் விழாக்களும் நாட்டின் பரம்பரை சொத்து. கல்வியும் கலையும் அரச அவையில் தான் வளர முடியும். ஆதரவு தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஜெய் சக்தி. தங்கள் ஆணை சுவாமி. என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் சுவாமி? குறிப்பிட்ட தினத்தில் அரச அவையில் கலையரங்கம் ஏற்பாடு செய்ய வேண்டும். தேர்ந்த கலைஞர்களுக்கெல்லாம் அதில் இடம் தர வேண்டும். ஏற்பாடு செய்கிறேன் சுவாமி. மாயாதேவியாரே, தங்கள் வருகைக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, அவர் எங்கே? எவர்? வைர வியாபாரி. அவர் வரவில்லை. இன்னும் வரவில்லையா? சீக்கிரம் வந்து விடுவார. அவர் வரமாட்டார். தாங்கள் தான் அவர் இருப்பிடத்திற்கு வர வேண்டும். என்னை இங்கு வர சொல்லிவிட்டு இப்பொழுது அங்கு வர சொல்லுகிறார். போகலாமா? ஏன் தயக்கம்? ஏற்றி போக வண்டி இருக்கிறது. வழியில் பயமில்லாமல் போக நமது வீரர்கள் வரவேற்க மகாராஜா துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன, மகாராஜாவா? ஆம்,
மலைநாட்டு மன்னன் காந்திவர் அழகாபுரி மந்திரிகுமாரி மாயாதேவியின் வருகைக்காக அதிக நேரம் காத்துக் கொண்டிருக்க மாட்டார். இது பொருத்தமான வயசு, உங்க மனசு கூட ஒரு தினசு, ரெண்டும் பொருத்தமான வயசு, ராஜா பொருத்தமான வயசு, உங்க மனசு கூட ஒரு தினசு, ரெண்டும் பொருத்தமான வயசு, ராஜா பொருத்தமான வயசு. மந்திரிகுமாரி மாயாதேவியே வருக வருக. யார் நீங்களா? ஆம், நானேதான். வைரத்தை, அதாவது பகைமைய வியாபாரம் செய்தவன் தான். போகட்டும். ஆலங்காட்டு கோயிலில் இருந்து அழகேசன் அந்தப்புறத்திற்கு செல்லும் பாதையை அறிந்து கொள்ளவே உன்னை இங்கு கொண்டு வர சொன்னேன். உனக்கு தெரிந்தே இருக்க வேண்டாம். சுரங்க பாதை எனக்கு தெரியாது. பாதை சுரங்கப்பாதை என்பது மட்டும் உனக்கு தெரிந்திருக்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. ஆற்றில் இறங்கிய பின் ஆழத்தை அளப்பது புத்திசாலித்தனம் அல்ல. எந்த காரியத்தையும் அரைகுறையாக செய்து விடுவது ஆபத்து என்பது உனக்கு தெரியாததல்ல. முன்வைத்த காலை பின் வைப்பது அழகல்ல. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு பின்னால் வருந்துவதே பெண்கள் இயல்பு. பாதையை காட்டினால் பலனுண்டு. மறுத்தால்? மறுத்தால் மறுத்தால் உன்னுடைய நிலைமையை நன்றாய் எண்ணிப்பார் மாயா. மாற்றானோடு தொடர்பு கொண்ட மாயாவின் தலையில் எப்போதுமே ராஜதுரோக குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீ மறந்தா விடுவாய். இவ்வளவு தூரம் வந்தாய்விட்டது. ஒரு அடி முன் சென்றால் வெற்றி, தவறினால் வீழ்ச்சி. மாயா, வீழ்ச்சி. முன்னையே செல்வோம். சாவாஷ். அடே அப்பா, எம்புட்டு கூட்டம், எம்புட்டு கூட்டம், எம்புட்டு கூட்டம். ஆம்பளை பொம்பளை அத்தனை சாதியம் போகுது.
அதுல குழந்தை சாதி ஒண்ணு போச்சுதா போகுது மூஞ்சிய பாடுற ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ஜாதி தீர்ந்து போச்சு அப்புறம் என்ன இல்லை அத்தனை சாதியும் போகுது ஆமா மச்சான் இவங்க எல்லாம் எங்க போறாங்க நாளைக்கு அரண்மனையில கலை விழா அதுல இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க அது என்ன கலவலா கலவலான்னா நாட்டியம் நல்லா ஆடுறவங்க பாட்டு நல்லா பாடுறவங்க கவி நல்லா எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாம் முதல் பரிசு கொடுப்பாங்க மச்சான் அப்ப நானும் போய் ஆடி பரிசு வாங்கிட்டு வரேன் வேணாமா நீ சும்மா அன்னைக்கு நீ ஆடியே எவனோ ஒருத்தன் கத்திய விட்டு எறிஞ்சான் அப்போ மச்சான் நான் மட்டும் அரண்மனைக்கு போய் மகாராஜாவை தனியா பார்த்து அவர் முன்னால ஆடி பரிசு வாங்கிட்டு வரேன் மச்சான் சரி எவனாவது வீட்டையை விட்டு எறி ஐயோ நம்மளாம் என்ன வாழறதா ஒழுங்கு சாகிறதா அப்படியே நீ போகலான்னாலும் அரண்மனைக்குள்ளார போக முடியாது ஏன் மகாராஜாவுக்கு பெண் வாழையே கூடாதான் ஏன் அப்படி அவரு நல்ல மனுஷன் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு சதா பரமசிவனையே வேண்டிக்கிட்டு இருக்காரு என்ன போறையா இப்படி ஒண்ணுக்கு ரெண்ட கட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் மச்சான் எங்க 2 பேரை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன குறவா போச்சு ஐயோ நான் ஒண்ணு சொல்றதுன்னா ஒவ்வொரு ராமாயணம் எழுதணும் அது தேவையே இல்லை ஏன் நான் ஒண்ணு நினைக்கிறேன் என்ன உங்க 2 பேரையும் விட்டு பிரிஞ்சு மகாராஜா கூட போய் சேர்ந்து நானும் பக்தி மார்க்கத்துல இறங்கலாம்னு பாக்குறேன் மச்சான் போ மச்சான் வர்றேன் மச்சான் நாங்க 2 பேரும் சித்திங்களா வந்து உனக்கு தொண்டு செய்யும் அம்மா எனக்கு துண்டும் செய்ய வேணாம் வேஷ்டியும் செய்ய வேணாம் ஏதாவது இந்த துணியில ஒட்டிட்டு வர மூட்டை பூச்சி மாதிரி என்னை விட்டு பிரிய மாட்டீங்களா இரு வர உட்காரு இதுல யாராரு கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு ஆகலைங்க நீங்க ஆஹா நீங்க எல்லாம் பெரிய பாக்கியம் செய்தவங்க உங்களை எல்லாம் உசுரோட சமாதி பண்ணி தினசரி கும்பிடணும் தம்பி அங்க யாரும் ஒரு கொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நான் ஒரு கொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நீ வாழ்க நீ கடைசி வரல அந்த அம்மாவோடவே இருந்து வாழணும் கொஞ்ச நேரம் எனக்கு விடுதலை கொடுக்கப்படாதா முடியாதா பாத்துக்கிட்டீங்களா யாரும் 2 கொண்டாட்டி கட்டிக்கப்படாது அப்படி 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வீடு கூந்து அடிப்பேன் 2 கொண்டாட்டிக்காரன் பாடு திண்டாட்டம் இதனால் சகலருக்கும் அறிவிப்பது என்னவென்றால் நாளை நமது நகரில் நடக்கப் போகும் கலை விழாவிற்கு சேர்ந்த கலைஞர்களுக்கு இடம் உண்டு.